ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலி வந்து ஒரு சவால் விட்டு வீடியோ போட்டிருக்கோம். தளபதி விஜய்க்கு எதிராக, அண்ணே நீ எந்த தொகுதி நிற்கிறேன்னு சொல்லி நான் வந்து உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. கடைசியில் வந்து தளபதி விஜய் இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு பெரும்பாலும் பிரச்சாரம் முடிச்சுட்டு போயிட்டாரு. கடைசியில் பார்த்தா அந்த ஜூலியை காணா. பார்த்தா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகுது. அது பண்ணுற பார்த்தா பிரச்சாரம் மாதிரியா இருக்கு, நியாயமாக கத்திட்டு போகுது. அதை கேட்டு ரசிக்க கூட்டம் இருக்கு. நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த ஜூலிக்கு பதிலடி கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரோட்ல போனா நான் எப்படி குலைக்குமோ அந்த மாதிரி குலைச்சிட்டு போய் விட்டுருங்க. தேவையில்லாம வச்சுருந்தா நம்ம மேலும் மேலும் அது குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம இதுக்கு பதிலடி கொடுத்து வேஸ்ட் பண்றத விட நம்ம தளபதி விஜய சிஎம் அதான் முக்கியம். அதுக்கு எல்லா வேட்பாளரும் நம்ம குரல் கொடுக்கணும், ஓட்டு கேட்கணும். அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இது கத்துற வேஸ்ட்டு. அதாவது ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, பா நீ கொஞ்சம் ஊழல் எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்துல கவுண்டமணி அண்ணா ஸ்டாலின் தான், ஊழல்ன்றது ஜூலி தான். எப்படின்னா அதுக்கு தோக்க போகுது, திமுக தோக்க போகுது இந்த ஜூலியால. ஏன்னா ஊழல் இட்டுருச்சுல. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. தமிழக வெண்டிக்குள்ள வந்து ஆட்சிக்கு வர போது அது 100% உண்மை. அதனால இந்த ஜூலி பிரச்சனை கேட்டு நீங்களே டென்ஷன் ஆகாதீங்க. பதில் போட வேண்டாம், கடந்து போயிருங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஆணி விட்டுருங்க. ஓகே, நன்றி.